Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனுக்கு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். பயங்கர சூறாவளி காத்து அடிச்சிட்டு இருக்குங்க வெளியில. அந்த மாதிரி காத்து போயிட்டு இருக்குது. வெயிலுக்கு நல்லா இருக்கு, ஆனா மனுஷனை தள்ளுற மாதிரி அடிச்சிட்டு இருக்கு காத்து. நல்ல வேலைக்கு இப்பதான் நாங்க வெளில போயிட்டு வந்தோமா, சோ எப்படியோ வந்தாச்சு வீட்டுக்கு. பயங்கர காத்துங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே நம்ம தள்ளுற மாதிரி இருக்குது. சோ அதுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிடலாம். என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா போச்சு. சோ அதுதான். அப்புறம் வர்ற 25th, அதாவது மே 25th அன்னைக்கு ஒரு ட்வின்ஸுக்கு என்னன்னா த்ரிஷித் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பர்த்டே. சோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டியர். நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியுமான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து தெரியும். எனக்கு வந்து அவங்க பேசுறது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். நான் பேசுறது கொஞ்சம் திக்கி அப்படி பேசிடுவேன், கொஞ்சம் பேசுவேன். சரிங்களா? அதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுவீங்களா? இதுதாங்க எனக்கு டெய்லி கேட்கிற கேள்வி. நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு பார்ப்பேன். சோ அதுவே எனக்கு பெரிய எக்ஸசைஸ் தான். அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா பண்ணணும். 1 மணி நேரம் பண்ணுங்க. அதுவே மெயின்டைன்ல இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா எப்பவுமே வாக்கிங் போறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஃப்ரைட் ரைஸ் பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா அவல்ல. சோ அது வந்து எப்போ லஞ்சுக்கு எடுத்துக்கிறதா டின்னருக்கு எடுத்துக்கிறதான்னு கேட்டிருந்தாங்க. நீங்க 3 வேளையில எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு எடுக்கிறீங்கன்னா குவான்டிட்டி அதிகமா எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் காலை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் அந்த ஃப்ரைட் ரைஸ்ல கொஞ்சம் எக் வந்து முட்டை கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? புரோட்டீனுக்காக. சோ அதுதான் சொல்றேன். மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா வேற ஏதாவது ஒரு புரோட்டீன் ஏதாவது எடுத்துக்கணும். இதுல கொஞ்சம் சோயா சங்க்ஸ் ஆட் பண்றது, இல்லைன்னா முட்டை ஆட் பண்றது. சோ அந்த மாதிரி. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. கண்ணு கீழே வந்து இந்த மாதிரி டொக்கு வந்து விழுகுமா வெயிட் லாஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம வந்து குண்டா இருக்கிறவங்க சடனா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி கிறக்கமா ஒரு வித்தியாசமா தான் தெரியும். அந்த ஒரு நார்மல் ஸ்டேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டக்குனு வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி டொக்கு விழுந்த மாதிரி தான் நம்ம வந்து தெரியும். சோ அதனால கவலை எல்லாம் படாதீங்க. கொஞ்சம் நாளே அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது சரியாயிடும். பயங்கர காத்தடிக்குது. அப்படியே பாருங்க, டம் டும்ல கேக்குது பாருங்க, அவ்வளவு சவுண்டா இருக்குது. ஆனா கொஞ்சம் இந்த வெயிலுக்கு குளுக்குள்ளுன்னு தான் இருக்குது. இதெல்லாம் கதவை அடைச்சிட்டு சரி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கவின் ஒரு ஐடி இருந்தது. அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் 70ல இருந்து 64 kg வந்துட்டேன் சிஸ்டர். ஆனா 58க்கு நான் வந்து ஆகணும். ஆனா எனக்கு வந்து 64லயே ஸ்டக் ஆகி வந்து நிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க சிஸ்டர், குறைச்சிடலாம். சம்டைம் அந்த மாதிரி ஸ்டக் இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. நமக்கு இன்ச்சஸ்ல வேலை நடந்துட்டு தான் இருக்கும். சோ ரெகுலரா கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்களான்னு பாருங்க. சரிங்களா? அதான். சம்டைம் வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா சீட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து கேர்லெஸ்ஸா இருப்போம். சோ அதெல்லாமே நோட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா வந்து பண்ணிடலாம். நல்லா தண்ணி குடிங்க. சரிங்களா? சீக்கிரம் வந்து சேலஞ்ச் போடுங்க சிஸ்டர், நாங்க எல்லாரும் ரெடி அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா இன்னைக்கு 21 ஆயிடுச்சு இல்லையா, அது டக்குன்னு ஓடிடும். சரிங்களா? அது வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேரளால இருந்து புவனேஸ்வரி சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சிஸ்டர், ஒரு நல்ல விஷயம். எல்லாத்தையுமே ஷேர் பண்றீங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு சிஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு வந்து என்ன தெரியல ஃபேமிலியில பிரச்சனையா இருக்கு. ஒரு சிஸ்டர் மாதிரி என்கிட்ட வந்து ஷேர் பண்றீங்க, நல்லது கெட்டது எல்லாமே. எனக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சூப்பர் சிஸ்டர், இந்த ஜாப் இன்னும் அவங்களுக்கு வந்து மேல போகிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ அதுதான். தேங்க்யூ, எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெல்லி ஃபேட்டுக்கு ஏதாவது சொல்லுங்க. வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், பெல்லி மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குங்க, படுத்துக்கிட்டே பண்றது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து நீங்க யூடியூப்ல போட்டாலே பிளாங்க்னு போட்டாலே வரும். சோ உங்களுக்கு குறையலன்ற பட்சத்துக்கு, இல்லன்னா நீங்க 8 ஷேப் வாக்கிங் வந்து பண்றது அதெல்லாமே பண்ணுங்க. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், இப்படி நின்றுட்டு இப்படி பின்னாடி போய் டச் பண்றது. இந்த இடம் நல்லா வளைவு கொடுக்கும். ஒரு நாளைக்கு வந்து 90 டைம் 30 சிட்டிங்கா நீங்க வந்து பண்ணுங்க. சரிங்களா? பயங்கர காத்துங்க, ஐயோ எரிச்சலா இருக்குது. டக்குனு இப்பதான் திடீர்னு நல்லா இருக்குங்க, நார்மலா இருக்கும், திடீர்னு காத்து பிடிச்சுக்கிறோம். ஏனே தெரியல. இங்க உள்ள டெல்லியோட வெப்பநிலை எல்லாம் என்னால யூகிக்கவே முடியல. எப்பா எப்படி அடிக்குது பாருங்க, கடவுடன்னு வெளியில பார்த்தா அப்படியே ரெக்க கட்டி பறக்குது. சரி ரெக்கார்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டயத்துல வந்து கிரேவிங் வந்து இருக்குமா அப்படின்னு கிரேவிங்ஸ் இருக்குல்ல, அதுக்கு இப்போ என்ன சிஸ்டர்? கண்டிப்பா அது நிறைய பேருக்கு மனநிலையை பொறுத்து வந்து இருக்கும். சோ அதனால நீங்க அதெல்லாம் ஒரி பண்ணிக்காங்க. பீரியட்ஸ் டயத்துல ஹெல்தியா ஏதாவது சாப்பிட முடியாத சாப்பிடுங்க. அந்த வாக்கிங் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரிங்களா? சோ அதனால கவலைப்படாதீங்க, அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறாதீங்க. பீரியட் டைம்ல அப்படி இருக்கு அப்படின்னா அந்த 2 days வந்து அதுக்காக நீங்க கண்டபடி சாப்பிட்டீங்கன்னா அந்த பீரியட்ஸ் டயத்துல ஹெல்தியா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இங்க வந்து வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நிறைய பேர். இங்க வந்து மழை வெளுத்து வாங்குது சிஸ்டர், போட்டு தாக்கிட்டு இருக்கு அங்க ஒரு வாரம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அக்கா கிருத்திகா அக்கெல்லாம் பூனையில இருக்காங்க, அவங்களாம் அங்கெல்லாம் மழை இருக்குன்னு சொன்னாங்க. பேசாம அங்க வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னீங்க. சம்டைம் அப்படிதாங்க இருக்கும், ஒவ்வொரு கிளைமேட் மாறுது இல்லையா? இங்க பாருங்க, இப்ப திடீர்னு நல்ல காத்தடிக்குது, இப்ப வந்து மழை வர்ற மாதிரிதான், அந்த காத்து வந்து இழுத்துட்டு போயிடும் அந்த மழைய. ஆனா மண் வாசனை எங்கேயோ மழை பெய்யற மாதிரி இருக்குது. ஆனா பயங்கர காத்து, முரட்டு காத்து அடிக்குதுங்க இங்க, ஏனே தெரியல. சம்டைம் பூகம்பம் வருது, என்னதான் புரியல இங்க உள்ள இது. சோ இதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். டக்குனு இப்படி ஒரு காத்து அடிக்கும், சூறாவளி மாதிரி, மரம் அங்கங்க சாஞ்சு கிடக்கும் அந்த மாதிரி. சோ அதான் அந்த பீரியட்ஸ் டயத்துல அந்த மாதிரிதான் இருக்கும் சம்டைம்ஸ். சோ அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்கிறாதீங்க, ஹெல்தியாவே ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா? அப்படி உங்களுக்கு கிரேவிங் இருக்குது அப்படின்னா. சோ அந்த 2 days வந்து நீங்க ஹெல்தியா சாப்பிடும்போது உங்களோட உடம்புக்கு தான் நல்லது சரிங்களா? 2-3 days. அப்புறம் வாக்கிங் வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நான் வெயிட் லாஸ்ல இருக்கேன் சிஸ்டர், வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்க நீங்க பிளீஸ், அப்பதான் எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறோம் சிஸ்டர், சோ கவலையப்படாதீங்க சரிங்களா? அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எக் டைட் பண்ணா வந்து வெயிட் வந்து குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட வீடியோ ஃபுல்லாவே பார்க்க மாட்டேங்கிறீன்னு நினைக்கிறேன். இவ்வளவு யூஸ்ஃபுல்லான விஷயம் ஷேர் பண்றேன். நான் ஏதாவது டைம் பாஸ்க்கு யூஸ் சொல்றேன்னா கொஞ்சம் 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 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு உண்மையாவே அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா. சோ அதனாலதான் சொல்றேன், எக் டைட் வந்து பண்ணவே கூடாதுங்க, அது ரொம்ப நல்லது கிடையாது. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு வந்துரும். நிறைய பேருக்கு பட்னி கடந்தாதான் வந்து வெயிட் லாஸ் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. கரெக்டான விஷயத்தை தேர்ந்தெடுத்து அளவா சாப்பிடும்போதுதான் நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். சோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. எக் டைட் எல்லாம் சத்தியமா ட்ரை பண்ணிடாதீங்க. எத்தனையோ பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணி இறந்து போறவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஸ்லோவா குறைச்சாலும் ஹெல்தியான முறையில குறைக்கிறதா நம்ம உடம்புக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. இப்ப ஹேர் எல்லாம் எனக்கு லாஸ் ஆகும் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்காக ஹேர் எனக்கு 6 அடி கூந்தல்லாம் சொல்ல மாட்டேன், இருக்கிற முடி நமக்கு இருந்தா போதும். சோ அதை வந்து பாதிச்சிடாம நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும். ஸ்கின் இப்ப அக்கா நீங்க நல்லா கலரா இருக்கீங்கக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹெல்தியான வெயிட் லாஸ் தான் சரிங்களா? சோ அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எக் டயட் இந்த மாதிரி பட்னி கிடக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்க ஸ்லோவா பண்ணாலும் ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் வந்து பண்ணணும். சோ அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சோ ஈஸியா கிடைக்கிற எதுவுமே நமக்கு நல்லதே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இன்ச்ல மட்டும் தான் எனக்கு லாஸ் வந்து இருக்கு சிஸ்டர். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்ல வந்து காட்டல அப்படின்னு சொன்னீங்க. நமக்கு என்ன தேவை? இன்ச்ல தான் நமக்கு வந்து தேவை. சோ அதனால நீங்க சந்தோஷம் தான் பட்டுக்கணும். அது சம்டைம் அந்த வெயிட்ல வந்து ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி காட்டும். சோ அதெல்லாம் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. இப்ப வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம், வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கலாம் இந்த வெயில் டயத்துல. சோ அதெல்லாம் நீங்க மைண்ட்ல போட்டு எடுத்துக்கிறாதீங்க. நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்றது மாறி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அதுதானே நம்ம விரும்புறது. சோ அதனால பலதான் நினைச்சு நீங்க டென்ஷன் எல்லாம் படாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணும், நம்ம ஃபிட்டா இருக்கணும், அதுதானே நம்மளோட மைண்ட். இந்த வெயிட் இன்ச்சஸ்ல இல்ல, இது இல்ல, இன்ச்சஸ்ல தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்பர்ல வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகும், பிளக்சுவேஷன்ஸ் ஆகும். இதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா? பயங்கரமா என்னை தூக்க போதுன்னு நினைக்கிறேன் காத்து, அந்த அளவுக்கு வந்து இருக்குது. சோ அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் பண்றதுனால கால் ரொம்ப வலி எடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படிதாங்க இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, அப்புறம் தான் பழகும். சோ அதனால அதெல்லாம் அந்த கொழுப்பு கரைகிறதுக்கான ஒரு விஷயம். சோ அதனால நீங்க அது ஒரு பெயினே இல்லாம எதுவும் பண்ண முடியாது இல்ல, நம்ம ஒர்க் அவுட்ஸ் எல்லாம். சோ அது தேவைதான் நமக்கு, அது வரும் சரிங்களா? கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா வெயிட் போடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்ப வெயிட் மெயின்டைன்ல நான் இருக்கும்போது நினைக்கிறேன். ஆமா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டு கண்டபடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா வெயிட் வந்து கூட தான் செய்யும், நம்ம எப்பவும் போல. ஆனா நம்ம மெயின்டைன்ல அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். மெயின்டைனும் பெரிய பெரிய டாஸ்க் தான். ஆனா பிடிச்ச விஷயத்துல அதை வந்து சாப்பிடலாம் சரிங்களா? ஆனா அளவா சாப்பிடணும், அதுதான் வந்து விஷயம். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம வந்து ஆசைக்காக தான் நிறைய விஷயத்த நம்ம வந்து சாப்பிடுறோம். ஆனா நமக்கு வந்து பசி, நம்மளோட ஸ்டமக், நம்மளோட பாடிக்கு எவ்வளவு தேவைன்றது நம்ம பாக்குறதே கிடையாது. ஆசைக்காக நிறைய விஷயம் சாப்பிடுறோம், அதுதான் வந்து முக்கியமே. சோ அதனால நீங்க வந்து ஆசையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நமக்கு வந்து பிடிச்சதை எப்பயாவது சாப்பிட்டு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்ம நார்மலா அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சா அகைன் வந்து வெயிட் வந்து கூட தான் செய்யும். நான் வந்து 98ல இருந்து 88 வந்துட்டேன், 10 kg லாஸ் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர்.
ஆகலைன்லாம் இல்ல, ஏதாவது ஒரு வேலை நடக்கும் சிஸ்டர். சிம்பிள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ். தண்ணி நல்லா குடிக்கிறீங்களா, நான் எப்பவும் திருப்பி திருப்பி எதுக்கு சொல்றேன்னா நோட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய குடிக்கிறீங்களான்னு பாருங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, நல்லா தூங்குங்க. அதுவும் நைட்டு தூக்கம், பகல் தூங்காதீங்க. கார்ப்ஸ் வந்து கம்மியா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து புரோட்டீன் ஃபைபர் அதிகமா எடுக்கிறோம் இல்லையா, அது இது எல்லாமே சரி பண்ணுங்க. வாக்கிங் 1 மணி நேரம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சரிங்களா? சோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாலும் வெயிட் வந்து லாஸ் ஆகாது. சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகுதுன்னா அதுக்காக இன்ச்சஸ்லயும் வேலை நடக்காம இருக்காது, நடக்கும். சோ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம கன்சிஸ்டன்டா பண்ணணும்ன்றத மட்டும் நோக்கமா வச்சுக்கோங்க. சீக்கிரமா எதுவுமே வந்துடாது, கொஞ்சம் டைம் எடுத்துதான் ஆகும். சோ அதனால கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். செம்ம இடி உருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, நல்ல சூறாவளி காத்து அடிக்குது. எனக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு இப்போ வெளியில இல்லைன்னா காமிச்சிருவேன், பகல் நான் கூட காமிச்சிருவேன். எத்தனை தடவை காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, பயங்கர மரமே இப்படி ஆடி ஆடி அடங்கிட்டு இருக்கும், ஆடிட்டு இருக்கும், அந்த அளவுக்கு காத்தடிக்குது. சோ அதுதான், இந்த கதவெல்லாம் திறந்தோம்னா அப்புறம் தூசி ஃபுல்லா வந்துருமே. அது யாருக்கடி ஜாலி கதவு தான். அது என்னது, அதெல்லாம் சொல்லுவோம், ஜாலின்னு ஹிந்தில சொல்லுவாங்க. அதாவது நெட்டு கதவு மாதிரி, அது மாதிரி இருக்குது. சோ அதான். சோ வாங்குங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 58.80 வந்துருக்கு. சூப்பர் சூப்பர் இல்லையா? 58 அது 59 அதுலேயே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அம்மாச்சி மாமாக்கெலாம் வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து நார்மல் தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா, க்ரீன் மூங் தால், அந்த பச்சைப்பயிர் தான் வேக போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு போட்டு சாப்பிடணும் போல இருந்தது. சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்துருக்கேன், அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சால்ட்டு, உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து கையில் அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். சரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு புட்டு பதத்துக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி கேப்ப மாவுலேயும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து இட்லி தட்டில் நான் வந்து போடுறேன். நீங்கள் வந்து ஒரு இட்லி துணி அந்த போடுவோம் இல்லையா, அதை போட்டு நீங்கள் வந்து வைக்கலாம். நான் நார்மலாக தான் வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து தேங்காய் வந்து உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி துருவுன மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் துருவி இருந்துச்சுன்னா நம்ம துருவை கூட செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், புட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் உள்ள கொடுக்கலாம்ல ஹஸ்பண்டுக்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவருக்கு மட்டும் கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை பயிரெலாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து காஃபி வந்து போட்டுட்டேன் அம்மாச்சிக்கும். சரி மற்ற எல்லாருக்குமே அதே மாதிரி புட்டு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நாட்டு சக்கரை அப்புறம் தேங்காய் துருவல் போட்டு அம்மாச்சிக்கும் வச்சு காஃபி வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். நானுமே வந்து புட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்களேன். அது கூட வந்து கொஞ்சம் பச்சை பயிர் வச்சு சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் கையோடு பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் அந்த பாத்திரத்தை எப்போவுமே விளக்கி எடுத்துருவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி அதை எல்லாத்தையுமே விளக்கி போட்டுட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. ஸோ நல்ல வெயில் வந்து போட்டுட்ருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு வந்து 11 மணி போல் வந்து காஃபி டீ கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து பால் வந்து காய்ச்சி அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு அப்புறம் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி மிஷினில் துணியை போட்டு விட்டுடலாம், அது வந்து பாட்டுக்கு ஆகிட்டுருக்கும் இல்லையா. ஸோ அதனால் துணியை மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து கேப்பக்கூழ் தான் வந்து அம்மாச்சி கேட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே கேப்பக்கூழ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுட்டு கேப்ப மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது ராகி மாவு தாங்க. நிறைய பேருக்கு கேப்பனா ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால தான். அது நல்லா அந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டி போடும், அது கட்டி போட்டுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தாலும் தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பபிள்ஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நல்லா வந்து தண்ணியை கிண்டிருக்கேன். நீங்கள் கெட்டியாக கிண்டுறீங்க அப்படின்னா நல்லா வந்து கையில் அப்படியே தண்ணியில் தொட்டுட்டு நம்ம தொட்டோம்னா ஒட்டாமல் வரும். ஸோ அதான் வந்து பதம். அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு தயிர் இருக்கு இல்லையா, அதுவும் உப்பு சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை இருந்ததுங்க. அன்றைக்கி வந்து பலாப்பழம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலை, அதை வந்து வேக போட்டுட்டு இருந்தேன் குக்கரில். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு கூழ், அப்புறம் நேற்று அரைச்ச பருப்பு துவையல், கொஞ்சம் அந்த மிளகா வத்தல்லாம் வச்சு அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானுமே ஒரு குண்டா நிறைய கூழ், அதுக்கப்புறம் அந்த துவையல், அப்பளம், சீனி வரங்காய் வத்தல், அப்புறம் அதாவது மிளகா வத்தல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேன். செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி குடிக்கும்போது. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த பலாக்கொட்டையை ஒரு 3 விசில் விட்டுருந்தேன் இல்லையா, சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமா இருக்கும் இந்த பலாக்கொட்டை. அம்மாச்சிக்கு சித்திக்கெல்லாம் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டேன். நான் சாப்பிடல. அதுக்கப்புறம் கையோட வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறமும் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 4 மணி ஆயிடுச்சு. அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனை கொண்டு போகணும்னு சொல்ல இவரும் ரெடியாகி ஒடியாரது பாருங்களேன். அதுக்கப்புறமா வந்து இவன் வந்து ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தான் ஒன்று. அதுக்கப்புறமா சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு காஃபியும் அவங்களுக்கு மிக்சரும் வச்சு கொடுத்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு சோனியான்றவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதான் வந்து சரி 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரியவரை டியூஷனில் விட்டேன் இல்லையா, சரி சின்னவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்து ஆட்டோ பிடிச்சி தான் வந்து போனோம். நாங்கள் முனீர்கால தான் அவங்க இருக்காங்க. ஸோ பக்கத்து ஏரியா தான். ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு வந்து சிப்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக வந்து கொஞ்சம் சிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் வந்து கோக் வந்து குடித்தேன் நான். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பி வந்து வந்தாச்சு வீட்டுக்கு. நாங்கள் அகெயின் நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. 7 மணி ஆயிடுச்சு. அந்த டைத்துக்கு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் வந்ததுமே செம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் இல்லையா, வெளில போயிட்டு வந்தாலே அப்படியே ஒரு மாதிரி செம்ம வெயில் வேற இல்லையா, ஒரு மாதிரி கனறிக்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் துணியெல்லாம் வந்து காயப்போட்டு தள்ளி போட்டுட்டு போனேன். அதை எல்லாத்தையுமே எடுத்து வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், பயங்கரமாக வந்து காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெளியில, சூறாவளி காத்து மாதிரி. மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் வேற வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம டின்னர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் கரண்ட் போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடுமேன்ட்டு டக்குனு சட்னி ரெடி பண்ணிட்டு இருந்தேன், தேங்காயெல்லாம் எடுத்து. அதுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி டக்குன்னு சட்னி அரைச்சலாம்னு சொல்லிட்டு தேங்காய், பொட்டுக்கடல, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து சட்னி ரெடி ஆச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. தேங்காய் சட்னிலேயே கொஞ்சம் வந்து நல்லா கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்து அரைக்கிறோம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா செரிமானமாக இருக்கும் நமக்கு. டேஸ்ட் இந்த மாதிரி அரைக்கிற சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நார்மல் தேங்காய் சட்னியோட இந்த மாதிரி கொத்தமல்லி தழையும் சேர்த்து அரைக்கும் போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானுமே ஒரு 2 தோசை நல்லா கிறிஸ்பியாக போட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்பியாக சாப்பிட்றது. 2 தோசை நல்லா கிறிஸ்பி, அது கூட அந்த சட்னியை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் நான் சுட சுட. என் முன்னாடி நின்று பேசிட்டே இருந்தாங்களா, அதனாலதான் வீடியோ எடுத்துட்டு அங்க பாத்துட்டே இருந்தேன். ஸோ மற்ற எல்லாருக்குமே டின்னர் கொடுத்துட்டேன் இல்லையா, ஸோ கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலா தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்றேன். சீக்கிரமா டின்னர் வந்து முடிச்சிருங்க. அது வெயிட் லாஸா இருக்கட்டும், வெயிட் மெயின்டைனிங்கா இருக்கட்டும், ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வ்ளாக் டெய்லி கொடுத்துட்டே இருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.